என்னடா காசு காசு போங்கடா காசும் நீங்களும் அப்படின்னு மக்கள் முன்னாடி மேடையில் கர்ஜித்த கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இன்னைக்கு நம்மளை விட்டு பிரிஞ்சிருக்காருங்க. நீ எந்த மீடியா, உனக்கெல்லாம் பேட்டி கொடுக்க முடியாது. தன்னோட கருத்தை தப்பா மக்கள்கிட்ட சித்தரிக்கும் சில மீடியாக்களை தைரியமா எதிர்த்து பின்ன டாக்டர் விஜயகாந்த் அவர்கள் இன்னைக்கு நம்மளை விட்டு பிரிஞ்சிருக்காருங்க. தமிழக தென்னிந்திய திரைப்பட சங்கம் நஷ்டத்தில் இருக்கும்போது அந்த நஷ்டத்தை நான் ஏற்றுக்கிறேங்க, அந்த நஷ்டத்தை நான் லாபமாக்குறேன் அப்படின்னு சொல்லி தலைவராகி நஷ்டத்தை சரி கட்டின கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இன்னைக்கு நம்மளை விட்டு பிரிஞ்சிருக்காருங்க. யாருமே அரசியலில் இறங்குறதுக்கு யோசிச்ச டைம்ல, அதாவது தமிழ்நாட்டில் இரு பெரும் ஆளுமைகள் இருக்கும்போது தைரியமா நான் இறங்குறேன்டா அப்படின்னு சொல்லி இறங்கி அந்த இரு பெரும் ஆளுமைகளையும் ஆட்டம் காண வைத்த தைரியமான நம்ம விஜயகாந்த் சார் அவர்கள் இன்னைக்கு நம்மளை விட்டு பிரிஞ்சிருக்காருங்க. இது இந்த விஷயம் கேட்கறதுக்கே நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்ப கடைசியா அவர் உடல்நிலை சரியே இல்லாத போதும் 10 நாளைக்கு முன்னாடி ஒரு பொதுக்குழு கூட்டத்தில் கலந்துருக்காரு. என்னோட தொண்டர்களை நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி தன் உடல்நிலை சரி இல்லாத போதும் அந்த வழியை தாங்கிக்கிட்டு வந்து தொண்டர்களை சந்தித்த அந்த போராட்ட குணமுடைய கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நம்மளெல்லாம் விட்டு இன்னைக்கு பிரிஞ்சிருக்காருங்க. ஆஸ் எ தமிழனா, தமிழ் யூடியூப் சேனலா, தமிழ் யூடியூபரா இன்னைக்கு வேற எந்த விஷயத்தை பத்தியும் வீடியோ போட்டா அது இன்னைக்கு பொருந்தாத ஒரு விஷயங்க. இன்னைக்கு ஆர்ஐபி கேப்டன் விஜயகாந்த் சார், அதுதான் இன்னைக்கு வீடியோவோட டாபிக். நம்ம அதை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். வாங்க போகலாம் இன்னைக்கு வீடியோ. இன்னைக்கு ஒரு காலையில் ஒரு 7-7:30 போல் பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபோனில் இருக்கிற வாட்ஸ்அப் நியூஸை பார்த்தேன். என் ஃப்ரெண்டு ஒருத்தன் அனுப்பிச்சிருந்தான், என்னடா இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் போட்டிருந்தான். மெசேஜ் போட்டது மட்டும் இல்லாமல் ஒரு வீடியோ ஒன்று அனுப்பிச்சிருந்தான். அந்த வீடியோவோட தம்ப்நெயில் பார்த்தீங்கன்னா காலமானார் கேப்டன் விஜயகாந்த் அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ தம்ப்நெயில் இருந்துச்சு. நான் வழக்கமாக இந்த மாதிரி நான் நிறையா வீடியோஸ் இந்த மாதிரி விட்டுட்ருக்காங்கடா. இப்போ நிறைய பேர் வந்து அந்த வியூஸ் அதிகரிக்கிறதுக்காக இந்த மாதிரி தம்ப்நெயில், தப்பான தம்ப்நெயில்லாம் போட்டு அனுப்பிக்கிட்டு இருக்காங்க, இது ஃபேக்காக இருக்குண்டா அப்படின்னு மாதிரி சொன்னேன். ஆனால் இன்னைக்கு அந்த விஷயம் ஃபேக் இல்லை. உண்மையிலுமே கேப்டன் அவர்கள் நம்மளை விட்டு, இந்த மண்ணுலகத்தை விட்டு இன்னைக்கு காலமாயிட்டாருங்க. ஸோ கேப்டன் விஜயகாந்த் பார்த்தீங்கன்னா அவர் அரசியல் துறை மட்டும் இல்லை, திரைத்துறை, தனிப்பட்ட வாழ்க்கை முறை எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா உண்மையிலுமே ஒரு கேப்டனாக தாங்க வாழ்ந்திருக்காரு. அது எந்த ஒரு சந்தேகமே யாருக்கும் இல்லைங்க. அவரோட தனிப்பட்ட வாழ்க்கை பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அது சினிமாவில் இருக்கிற ஆர்டிஸ்டாக சரி, சாதாரண மக்களாக இருந்தாலும் சரி, எல்லாரும் பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் சார்கிட்ட அவர் ஆஃபீஸுக்கு போயோ இல்லை அவரே போய் மீட் பண்ணால் அவரை மீட் பண்ணுறவங்களுக்கு சாப்பாடு போடாமல் என்றைக்குமே அனுப்பிச்சதில்லை அப்படின்னு சொல்லி எல்லாருமே அது ஒரு முக்கிய பாயிண்டாக சொல்லுவாங்க. அது மாதிரி விஜயகாந்த் சார் பார்த்தீங்கன்னா உணவுக்கு அந்தளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறவங்க. யாருமே பசி பட்டினியில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் அவரோட மைண்டில் இருக்குங்க. ஸோ யார் அவரை பார்க்க வந்தாலும் சரி, யார் அந்த ஆஃபீஸுக்கு போனாலும் சரி, சாப்பிடாம அனுப்ப மாட்டாங்க. இந்த மாதிரி பாயிண்ட் வந்து ஒரு தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒரு முக்கியமான பாயிண்டாக இருக்குங்க. நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, திரைத்துறையில் அள்ளி கொடுப்பவர் வந்து எம்ஜிஆர் அப்படின்னு சொல்லி, அதை வந்து சொல்லி கொடுத்தவர் விஜயகாந்த் அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் பார்த்தீங்கன்னா நடிகர்லேருந்து கடைநிலை ஊழியர்கள் வரைக்குமே பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஒரே விதமான உணவு தான் தருவாங்க. சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா
முதல்ல நல்ல ஒரு இம்பார்ட்டன்ட் பர்சன்ஸ்க்கெலாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சாப்பாடையும், கடைநிலை ஊழியர்கள்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சாப்பாடு அந்த லெவலுக்கு இல்லாமல் ஓரளவுக்கு கொடுப்பாங்க. ஆனால் இந்த விஜயகாந்தோட ஷூட்டிங்லாம் பார்த்திங்கன்னா அவர் ஆஃபீஸில் என்ன சாப்பாடு வரும், ஆனால் அந்த சாப்பாடு பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரே விதமான சாப்பாடு. பிரியாணினா பிரியாணி தான். அது நடிகராக இருந்தாலும் சரி, டேரக்டராக இருந்தாலும் சரி, இல்லை கடைசியாக இருக்கும் ஜூனியர் ஆர்டிஸ்டாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் என்ன சாப்பாடோ எல்லாத்துக்கும் அந்த ஒரே ஒரு விதமான சாப்பாடு தான் கேப்டன் விஜயகாந்த் வந்து கிடைக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது தனிப்பட்ட வாழ்க்கையில் அவருக்கு. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப டைம் கீப் அப் பண்ணுற ஒரு விஷயம் சொன்னான்னா அந்த டைமுக்கு கரெக்டாக அந்த இடத்துக்கு போயிடுவார். இப்போ ஒரு மீட்டிங்கே நடத்துகிறாங்கன்னா அந்த டைமுக்கு கரெக்டாக அந்த மீட்டிங் ஆரம்பிச்சிடுவாங்க. அதேமாதிரி ஷூட்டிங் போனாலும் அந்த டைமுக்கு கரெக்டாக போய் சேர்ந்துருவார். அது மட்டும் இல்லாமல் ஈஸியாக வந்து எல்லாத்துட்டையும் ஒரு எளிமையாக பழகிறவர். அதாவது இந்த மாதிரி நான் ஒரு நடிகர், நான் இந்த மாதிரி பெரிய ஆள் அப்படின்னு சொல்லி எந்த ஒரு இதை ஆட்டிடியூடும் பார்த்தீங்கன்னா யார்கிட்டையுமே காமிக்காமல் இருப்பார். ஸோ இந்த மாதிரி நல்ல ஒரு குணமுடையவர். இப்போதும் பார்த்தீங்கன்னா மதுரைக்கெல்லாம் போகிறான், தீபாவளி டைம் அப்போலாம் மதுரைக்கெலாம் போகிறான். அப்போ பார்த்தீங்கன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வீட்டு வீட்லையும் போய் எப்படிங்க இருக்கீங்க, எப்படி இருக்கம்மா, எப்படி இருக்கப்பா அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் விசாரித்து அவங்க வீட்டில் இருக்கிற பலகாரத்தெல்லாம் சாப்பிட்டு வருவார் அப்படின்னு சொல்லி ஒரு நண்பர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி பல நல்ல விஷயங்கள் இருக்குது ஒரு தனிப்பட்ட வாழ்க்கை முறையில். அதாவது இப்போ செலிப்ரிட்டின்னு பார்த்தீங்கன்னா அது அரசியலாக இருந்தாலும் சரி, விளையாட்டுத்துறையாக இருந்தாலும் சரி, சினிமா துறையாக இருந்தாலும் சரி, பார்த்தீங்கன்னா செலிப்ரிட்டின்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம மீடியாவுக்கு முன்னாடி ஒரு விதமாக தெரிவாங்க, ஒரு நல்ல அபிப்பிராயமாக இருக்கும் மீடியாவுக்கு முன்னாடி. ஆனால் மீடியாவுக்கு அப்புறம், மீடியாவுக்கு அப்பால் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு டார்க் சைடு இருக்கும். இந்த மாதிரி நிறைய செலிப்ரிட்டிஸ்லாம் பார்த்தீங்கன்னா மீடியாவில் ஒரு மாதிரியும், மீடியாவுக்கு ஆஃப் மீடியா பார்த்தீங்கன்னா ஒரு டார்க் சைடு இருக்கும். ஆனால் நம்ம விஜயகாந்த் சாருக்கு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சைடு மட்டும்தாங்க. அவர் நம்ம மீடியாவில் எப்படி நம்ம அவளை பார்க்குறோமோ அதே மாதிரி தாங்க அவர் உண்மையிலுமே நேர்லையுமே இருப்பார். விஜயகாந்த் சார் பார்த்தீங்கன்னா அவரோட கூட பழகிற நண்பர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு பிரச்சனைனா உடனே அந்த பிரச்சனையை எப்படியோ சால்வ் பண்ணும் அப்படின்னு சொல்லி முன்னாடி நின்று அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணி கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி அவர் நண்பர்களும் திரைவட்டாரம் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி தான் அவரோட தனிப்பட்ட வாழ்க்கை வந்து ஒரு நல்ல விதமான ஒரு மனிதராக வாழ்ந்துகிட்டு இருந்திருக்காரு எல்லாத்து மத்தியிலும். அவரோட சினிமா துறை பார்த்தீங்கன்னா அவர் வந்து தமிழ்நாட்டில் தெரியாத ஆளே இருக்காதுங்க. விஜயகாந்த் அப்படிங்கிற பேரை சொன்னால் தெரியாத ஆளே இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி தான் சினிமா துறையில் அவர் வாழ்ந்திருக்காரு. இவர் சினிமாவில் ஏகப்பட்ட ஹிட்டு படங்களை வந்து கொடுத்துருக்காருங்க. சும்மா இல்லைங்க, ரஜினி கமலுக்கே டஃப் கொடுக்குற அளவுக்கு ஒரு அந்த அளவுக்கு நிறைய படங்களை வந்து ஹிட் கொடுத்துருக்காரு. நம்ம விஜயகாந்த் சாரை பார்த்தீங்கன்னா எல்லாரும் பார்த்தீங்கன்னா கருப்பு எம்ஜிஆர் அப்படின்னு சொல்லி தான் திரையுலகம் இவங்களெல்லாம் கூப்பிடுவாங்க எல்லாமே விஜயகாந்த் சாரை. சொல்லி கொடுப்பவர் எம்ஜிஆர், அதை அள்ளி கொடுப்பவர் விஜயகாந்த் அப்படின்ற ஒரு கூற்றும் இருக்குது தமிழ் திரையுலக மத்தியில். அது மட்டும் இல்லாமல் தென்னிந்திய சங்கம் வந்து நஷ்டத்தில் இருக்கும்போது விஜயகாந்த் தான் பார்த்தீங்கன்னா தலைவராக இருக்கும்போது அந்த நஷ்டத்தை வந்து லாபமாக்கி ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு சங்கத்தை நடத்திக்கிட்டு இருந்தார். இவர் பார்த்தீங்கன்னா மதுரையிலேருந்து டி நகருக்கு நடிக்கும் அப்படின்ற ஒரு ஆசையில் வந்து வந்திருக்காரு சென்னைக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இவரோட நிறத்தினால, அதாவது அந்த காலத்துலாம் பார்த்தீங்கன்னா சிவப்பாக இருந்தால் தான் நடிகர்கள் அப்படின்னு சொல்லி இவரை வந்து கருப்பாக இருக்காரு. இவரை வந்து நிறைய பேர் வந்து நிராகரித்தாங்க. நிறைய தயாரிப்பாளர்கள், நிறைய டேரக்டர்கள் வந்து விஜயகாந்த் வந்து கருப்பாக இருக்காரு அப்படின்னு சொல்லி நிராகரித்தாங்க. அவர் பார்த்தீங்கன்னா விடாமுயற்சியில் ஏறாத இறங்காத ஆஃபீஸே கிடையாதுங்க. எல்லா இடத்துலையும் ஏறி இறங்கி கடைசியில் பார்த்தீங்கன்னா இனிமையான இளமை அப்படின்னு சொல்லி ஒரு படத்தில் வந்து நடிக்க ஆரம்பிச்சிருக்காருங்க. ஆரம்பத்துலலாம் பார்த்தீங்கன்னா அவரோட படம் அந்த அளவுக்கு ஹிட் ஆகலை. கடைசியில் ஒரு இடியின் முழக்கம் அப்படின்னு சொல்லி, தூரத்தில் ஒரு இடி முழக்கம் அப்படின்னு சொல்லி ஒரு படத்தில் வந்து ஒரு நல்ல ஒரு ஹிட்டு கொடுத்தாரு. அந்த படத்தில் தான் பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் சாருக்கு வந்து விஜயராஜ் அப்படிங்கிற பேர் மாற்றப்பட்டு விஜயகாந்த் அப்படின்னு வச்சாங்க. இந்த மாதிரி அவரோட திரைத்துறை பார்த்தீங்கன்னா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கேப்டனோட 100வது படம் தான் பார்த்தீங்கன்னா கேப்டன் பிரபாகரன். அப்போலேருந்து தான் பார்த்தீங்கன்னா இவருக்கு கேப்டன் அப்படின்ற பேர் வந்து வந்துச்சு.
பெரிய பெரிய ஜாம்பவானான ரஜினிகாந்த் சார், கமலஹாசன் சாருக்கே பார்த்தீங்கன்னா 100வது படம்லாம் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஹிட் இல்லை. ஆனால் நம்ம விஜயகாந்த் சாருக்கு 100வது படம் பயங்கர ஹிட்டுங்க. கிட்டத்தட்ட 200-250 நாளுக்கு மேலே ஓடிச்சு அந்த கேப்டன் பிரபாகரன் படம். இந்த சாதனைலாம் பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் செஞ்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நிறைய புதுமுக ஆர்டிஸ்ட்டை பார்த்தீங்கன்னா இவர் தாங்க இன்ட்ரோ பண்ணியிருக்காரு. இப்போ உச்ச நட்சத்திரமாக இருக்கும் தளபதி விஜய் அவர்களோட படத்தை வந்து அவர்களை வந்து முதல்ல இன்ட்ரோ பண்ணது பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் சார் படத்தில் ஒரு சைட் கேரக்டரில் இன்ட்ரோ பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் சூர்யாவும் பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் நடித்த ஒரு படத்தில் நடிச்சிருப்பார். இந்த மாதிரி ஏகப்பட்ட புதுமுகங்களை வந்து இன்ட்ரோ பண்ணது பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் சார் தான். அது மட்டும் இல்லாமல் ஒரு வருஷத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு வருஷம் மட்டும் 18 படங்கள் வந்து விஜயகாந்த் சார் நடித்து கொடுத்துருந்தார் ஒரு காலத்தில். இவர் பார்த்தீங்கன்னா 10 வருஷத்தில் 70 படம் நடிச்சிருந்தாருங்க. அதாவது ஷூட்டிங் கண்ணாப்பெல்லாம் நடக்கும். காலையில் ஒரு இடத்துல ஷூட்டிங் நடக்கும், ஒரு படத்தோட ஷூட்டிங். அதே மாதிரி மதியானம் ஒரு படத்தோட ஷூட்டிங் நடக்கும் ஒரு இடத்துல, சாயந்தரம் ஒரு படத்தோட ஷூட்டிங் நடக்கும் ஒரு இடத்துல. இந்த மாதிரி ரொம்ப பிஸியாக இருந்தவர் தாங்க விஜயகாந்த் சார். இந்த மாதிரி தாங்க ஒரு சினிமா துறை பார்த்தீங்கன்னா ஒரு ஆண்ட காலமாக இருந்துச்சுன்னா விஜயகாந்த் சார் சினிமா துறையில். அடுத்து பார்த்தீங்கன்னா அவரோட அரசியல் வாழ்க்கையிலும் பார்த்தீங்கன்னா சாதாரணமான ஒரு அரசியல் வாழ்க்கை இல்லைங்க. அதாவது எல்லாருமே யோசிச்ச காலம். அதாவது பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இருபெரும் ஆளுமை. அதாவது ஒரு பக்கம் உச்சத்தில் இருக்கும் கலைஞர் கருணாநிதி அவர்கள், இன்னொரு பக்கம் உச்சத்தில் இருக்கும் செல்வி ஜெயலலிதா அம்மையார் அவர்கள். அதாவது இவங்க 2 பேரையும் பார்த்தீங்கன்னா உச்சத்தில் இருந்தாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேர்த்தையும் யாராலையும் தொட முடியாது, யாருமே வந்து இவங்களுக்கு மாற்று கட்சி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்த காலத்தில் எல்லாருமே இறங்குறதுக்கு யோசிச்ச அந்த டைம்ல தைரியமா நான் இறங்குறேன், என்னோட கட்சி இறங்குது அப்படின்னு சொல்லி தேமுதிக அப்படின்ற ஒரு கட்சியை 2005 ஆரம்பிச்சு அடுத்த 2 வருஷத்துலேயே அவர் எலெக்ஷன் வந்து கண்டெஸ்ட் பண்றதுங்க. அதாவது இந்த தைரியம் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஆளுக்கும் வரலங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஆளுமை இல்லாத காரணத்துல நிறைய பேர் வந்து அரசியலுக்கு வராங்க. பட் அதெல்லாம் முக்கியம் இல்லை, இருபெரும் ஆளுமை இருந்தப்ப இவர் இறங்கியிருக்காரு பாருங்க. அவரோட தைரியத்துக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப்ங்க. அப்படி இறங்கும்போது ஒரு அரசியலில் இறங்கினப்போ 2011ஆம் ஆண்டு பார்த்தீங்கன்னா அதிமுகவோட கூட்டணி வச்சு 29 சீட் ஜெயிச்சு எதிர்கட்சி சீட்டில் உட்காந்தாருங்க நம்ம விஜயகாந்த். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட எலெக்ஷன் வருஷத்தில் பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஒரு சரியான கூட்டணி வந்து வச்சுக்கலங்க. அது தப்பான ஒரு கால்குலேஷன் போட்டு சரியான கூட்டணியும் வைக்கல. அந்த டைமில் கூட்டணி சரியாக வச்சுருந்தாருன்னா இந்நேரம் கேப்டன் வந்து ஒரு முக்கியமான இடத்துல இருந்திருப்பாருங்க. ஸோ அந்த தவறு அவர் பண்ணிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் அவருக்கு அரசியல் வந்து செட் ஆகலைங்க. அதாவது ஒரு நேர்மையான பளிச்சுன்னு எந்த கருத்தாக இருந்தாலும் நேரடியாகவே சொல்லிடுவாருங்க, இது தப்பு இது கரெக்டுன்னு. பட் அரசியலுக்கு இவர் இருந்த அந்த ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு விஷயம் வந்து செட் ஆகலைங்க. அதனால தாங்க ஒரு அரசியலில் வந்து இந்த அளவுக்கு கடைசி வரைக்கும் ஜொலிக்காம போயிட்டாரு. பட் அவரு 3வது கட்சியாக தமிழ்நாட்டில் உருவாகிட்டாரு அப்படிங்கிறது வந்து எந்த ஒரு மாற்றமும் கிடையாதுங்க. இப்படி இருக்கிறப்ப தான் பார்த்தீங்கன்னா கடந்த சில வருஷமாகவே வந்து நம்ம விஜயகாந்த் சாருக்கு வந்து உடல்நிலை சரியில்லாமல் போயிடுச்சுங்க. எப்போ அம்மா ஜெயலலிதா இறந்தாங்களோ அந்த வருஷத்துலேருந்தே, கலைஞர் இறந்தாங்களோ அந்த வருஷத்துலேருந்தே விஜயகாந்த் சாரும் பார்த்தீங்கன்னா அரசியல் வாழ்க்கையில் அந்த அளவுக்கு அவராலையுமே வந்து அவரோட உடம்பு வந்து ஒத்துழைக்கலைங்க அரசியல் வாழ்க்கையில் ஈடுபடுறதுக்கு. சில வருஷங்களாக அவருக்கு உடல் நிலைமை வந்து சரியில்லாமல் தான் இருந்துச்சு. கடந்த ஒரு மாதம் 2 மாதம் பார்த்தீங்கன்னா ரொம்ப தீவிர சிகிச்சைன்னு அளிக்கப்பட்டுச்சு. இப்போ தான் வந்தார் ஒரு 10 நாளைக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் ஒரு பொதுக்குழு கூட்டம் வந்து நடத்தினாங்க. இப்போ மறுபடியும் வந்து 2-3 நாளைக்கு முன்னாடி ஹாஸ்பிட்டலில் போய் சேர்த்தாங்க. பட் இந்த தடவை எல்லா தடவையும் மீண்டும் வந்த கேப்டன் இந்த தடவை நம்ம எல்லாத்தையும் ஏமாத்திட்டாரு. அவரு நம்ம எல்லாத்தையும் விட்டு இந்த மண்ணுலகத்தை விட்டு பிரிஞ்சிட்டாருங்க. கேப்டன் விஜயகாந்த், டாக்டர் விஜயகாந்த் சார் வந்து காலமாயிட்டாரு. அவரோட தேமுதிக கட்சி தொண்டர்களுக்கு என்னோட ஆழ்ந்த வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறேன். அந்த கட்சியோட நிர்வாகிகள், தொண்டர்கள், விஜயகாந்த் சாரோட நண்பர்கள், விஜயகாந்த் சாரோட உறவினர்கள், விஜயகாந்த் சாரோட ஒய்ஃப் மற்றும் மகன்கள் எல்லாத்துக்கும் என்னோட
எம்பிசி சேனல் சார்பாக அந்த வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறேனுங்க. இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க மக்கள் எல்லாத்துக்கும் கோடான கோடி நன்றி. நாளைக்கு வேற ஒரு வீடியோட உங்களை சந்திக்கும் வரை உங்கள்கிட்ட விடைபெறுவது உங்கள் மோகன். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் எம்பிசி சேனல். நன்றி.